வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து ராகுல் காந்தியுடைய ஸ்பீச்சை எப்படி சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜகோபாலன் டீகோட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு வந்திருந்தது. அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தியுடைய ஸ்பீச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் மோடி கொடுத்தாரு இல்லையா ஒரு ஸ்பீச், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். அந்த ஸ்பீச்சை ரொம்ப தெளிவா ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைல் ஆஃப் மோடி எப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மூத்த பத்திரிகையாளர் ரவீஷ்குமார் டீகோட் பண்ணியிருக்கிறாரு. ரவீஷ்குமார் யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். என்டிடிவில அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இருந்தாரு. தொடர்ந்து மோடி கவர்மெண்ட் மீது விமர்சனங்கள் நிறைய வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல அதானி குழுமம் என்டிடிவியை வாங்கினதுக்கு அப்புறம் என்டிடிவியை விட்டு வெளியில தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தொடர்ந்து மோடி அரசாங்கத்து மீது கடுமையான விமர்சனங்களை தினம் தினம் வைக்கக்கூடியவர். இன்ஃபேக்ட் இந்த லோக்சபா 2024 எலெக்ஷன்ஸ்ல துருவ்ராத்தி, ரவீஷ்குமார் போன்றவர்களோட வீடியோஸ் தான் மக்களிடையே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்படிப்பட்ட ரவீஷ்குமார் மோடியுடைய ஸ்பீச்சை டீகோட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அழகா டீகோட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு காணொலியில அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோடியோட ஸ்பீச்சோட சோல் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் அவமானப்படுத்தணும், சிறுமைப்படுத்தணும். இதை தாண்டி எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்குமே ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் மோடியோட ஸ்பீச்ல இல்ல. இதுதான் தி என்டையர் ஜிஸ்ட் ஆஃப் மோடி ஸ்பீச். ஆனா ராகுல் காந்தியை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச மோடி அவருடைய விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனங்களை நேரடியா ராகுல் காந்தி மீது வைத்திருக்கலாம். ஆனா நம்ம ஆளுக்குதான் என்னைக்குமே எதையுமே நேர்மையா நேரடியா பேசி பழக்கமே இல்லையே. அதனால உதாரணங்கள் மூலமாக மீண்டும் ராகுல் காந்தி பப்போ பாலக் புத்தி, அதாவது குழந்தைத்தனம் மிக்கவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு இந்த ஸ்பீச்ல. அதற்கு பல உதாரணங்கள் அவர் கொடுக்கிறாரு. இந்த உதாரணங்கள் எல்லாம் ஒரு பிரதமர் பேசக்கூடிய அளவுக்கா இருக்கு. ஒரு பிரதமர் அப்படிங்கிற பதவியுடைய மாண்பை மீறி சில உதாரணங்கள் வைக்கிறாரு. இது எப்படி ஒட்டுமொத்த குழந்தை சமூகத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி, அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, அவங்க சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரவீஷ்குமார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரதமர் மோடி பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்திய பாலக் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். முதல் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு, ஒரு புள்ள நான் 99 வாங்கிட்டேன், நான் 99 வாங்கிட்டேன், நான் 99 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சான். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, ரொம்ப சந்தோஷப்படாத, நீ 543க்கு தான் 99 வாங்கியிருக்கிற, ஏதோ 100க்கு 99 மார்க் வாங்கின மாதிரி ஓவரா சத்தம் போட்டு ஓவரா ஆட்டம் போடாத அப்படின்னு சொன்னதா சொல்லிட்டு நக்கலா சொல்றாரு. ஃபெயிலியர்ல ராகுல் காந்தி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த தாய் இந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, 99 பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல, நீ ஃபெயில் ஆயிட்ட, அதுக்கு நீ வெட்கப்படணும், ஏதோ வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, ஃபெயிலியர்ல நீ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. இதே பிரதமர் தான் அந்த பரீட்சா பை சர்ச்சால பேசும்பொழுது, தோல்வியை கண்டு துவண்டு போயிடக்கூடாது, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும் அப்படின்னு பேசுறாரு. அப்படிப்பட்ட பிரதமர் இன்னைக்கு ராகுலுடைய அச்சீவ்மெண்ட்டை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் உடைய வெற்றியை அசிங்கப்படுத்ததா நினைச்சுக்கிட்டு நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ராகுல் காந்திய பிராண்ட் பண்றாரு. இது எவ்வளவு முரண்பாடா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்ல ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் தன் கையில வச்சுக்கிட்டு, எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு, ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடி, ஐடி, சிபிஐ எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு, காங்கிரஸோட ஃபண்ட்ஸை முடக்கி எதிர்கட்சி தலைவர்களை தூக்கி ஜெயில போட்டு, இப்படி இல்லாத அழிச்சாட்டியம் எல்லாம் பண்ணிதான் பாஜக தேர்தல் களத்தை சந்தித்தது. இது இல்லாம பிரதமர் எவ்வளவு மேடைகள்ல பொய், பித்தலாட்டம், வெறுப்பு பேச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவால தனி பெரும்பான்மை பெற முடியவில்லை. கடந்த முறை 303 வாங்கியவர்கள் இன்னைக்கு தனி பெரும்பான்மை கூட வாங்க முடியாம 240 சீட்ல மக்கள் உட்கார வச்சாங்க. ஆனா இது பிரதமர் மோடிக்கு ஒரு பெரிய பின்னடைவா தெரியல. ஆனா கடந்த 2 முறையாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர அளவுக்கு கூட சீட்டு ஜெயிக்க முடியாத ஒரு காங்கிரஸ்
இன்னைக்கு ஒரு நல்ல கூட்டணியை அமைச்சு எல்லாரும் சேர்ந்து பாசிசத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா தொல்லைகளையும் சகிச்சுக்கிட்டு மக்களை போய் சந்திச்சு இன்னைக்கு 99 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா அது இந்த பிரதமர் கண்ணுக்கு வெற்றியா தெரிய மாட்டேங்குது. அந்த வெற்றியை சிரமப்படுத்துறாரு. எத்தனை தோல்விகள், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை அவமானங்கள், எந்த அளவுக்கு மீடியா அவரை சிறுமைப்படுத்தினாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அவர் நினைச்சிருந்தா இந்த அரசியலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டு ஒழிச்சுட்டு போயிருக்க முடியும். ஆனா அவர் அதை செய்யல. எவ்வளவு தடவை நீங்க என்ன கீழே தள்ளினாலும் நான் எந்திரிச்சு நிப்பேன் அப்படின்னு நின்றாரு. அந்த உறுதி, அந்த நேர்மை எந்த இடத்துலயும் நான் என்னுடைய வேல்யூஸை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எவ்வளவுதான் என்ன ப்ரொவோக் பண்ணாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் என்னுடைய போராட்டத்தை நான் நடத்துவேன் அப்படின்னு நேர்மையா பயணம் பண்ணி இன்னைக்கு 99 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு பாடம். ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அதுவே அந்த மனுஷனோட வாழ்க்கையாயிடாது. அதுல அந்த மனுஷனை டிஃபைன் பண்ண. ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி பேசுற பேச்சு, ராகுல் காந்தி வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டாரு ஃபெயிலியர்ல அப்படின்னு பேசுறார். இது எதனுடைய வெளிப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக அடுத்தவனுடைய வெற்றியை இழிவுபடுத்துறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு குழந்தை அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா கிட்ட வந்து சொல்லிச்சு, ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் என்ன அடிச்சுட்டாங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டாங்கன்னு ஓன்னு அழுதுது. அந்த அம்மா பதறி போயிட்டாங்க. அப்படி அம்மா கிட்ட வந்து சொல்லி சிம்பத்தி தேட முயற்சி செஞ்ச அந்த குழந்தை நான் என்ன பண்ண அப்படிங்கிற உண்மையை சொல்லல. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மத்த பசங்களோட அம்மாவை மிக தரைக்குறைவான வார்த்தைகளையும் இந்த குழந்தை திட்டுச்சு. ஆனா அந்த உண்மையை இந்த குழந்தை மறைச்சிடுச்சு. ஸ்கூல்ல இருக்கிற மத்த பசங்களுடைய லஞ்ச் எல்லாம் திருடி சாப்பிட்டுச்சு. ஆனா அந்த உண்மையை இந்த குழந்தை அம்மா கிட்ட இருந்து மறைச்சிடுச்சு. இதெல்லாம் மறைச்சிட்டு சிம்பத்தி தேடணுங்கிறதுக்காக ஐயோ என்ன அடிச்சுட்டாங்கன்னு பொய்யா கண்ணீர் செஞ்சது இந்த குழந்தை அப்படின்னு இன்டைரக்டா ராகுல் காந்தி ரெஃபர் பண்ணி சொல்றாரு. அதாவது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது சொன்னாரு, என் மேல 20க்கும் மேற்பட்ட கேசஸ் போட்டாங்க, ஈடியை வச்சு 55 மணி நேரம் என்ன வந்து விசாரணை அப்படிங்கிற பேர்ல துன்புறுத்தினாங்க, காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னதை ரெஃபர் பண்ணி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லாம போலியாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எந்த நிமிஷத்துலயும் எந்த நேரத்திலயும் தேர்தல்ல ராகுல் காந்தி செல்ஃப் சிம்பத்தி தேடவே இல்லை. ஐயோ என்ன தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, ஐயோ என்னுடைய எம்பி பதவியை பறிச்சுட்டாங்க, ஐயோ என்ன டெல்லியில இருக்கிற வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க, என் அக்கௌண்ட்டை முடக்கிட்டாங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட ராகுல் காந்தி கேட்டது கிடையாது. ஆனா மாறாக பிரதமர் மோடி என்ன பண்ணாரு கர்நாடகால, ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் என்ன 95 முறை திட்டிடுச்சு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. காங்கிரஸ் அவமானப்படுத்திடுச்சு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. காங்கிரஸ் உங்க சொத்தெல்லாம் திருடி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துரும், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் செல்ஃப் சிம்பத்தி தேடியது பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா ஒரு இடத்துல கூட தனக்கு ஏற்பட்ட விஷயங்களை கோடிட்டு காட்டி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ராகுல் காந்தி இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அப்போ உண்மையிலேயே பாலக் புத்தி யாருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்றாரு. 5 வருஷம் முன்னால ராகுல் காந்தி தன்னை கட்டிப்பிடிச்சதும் அங்கேருந்து என்னை நோக்கி கண்ணடிச்சது, 5 வருஷம் முன்னால நடந்த கதையெல்லாம் எல்லாத்தையும் கொரிலேட் பண்ணி ஓவரால் என்னன்னா ராகுல் காந்தி ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிறாரு, ரொம்ப சைல்டிஷா இருக்கிறாரு, மீண்டும் அந்த பப்பு அப்படிங்கிற இமேஜை எப்படியாவது கொண்டு வந்து ராகுல் காந்தி மேல பேஸ்ட் பண்ணணும், பேருதான் மாத்திட்டாரு, பப்புக்கு பதிலா பாலக் புத்தி அப்படின்னு கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா மோடியோட இந்த ஸ்பீச்ல இருந்து சைக்கலாஜிக்கலா அவரை பற்றிய 2 விஷயங்கள் நமக்கு ரிவீல் ஆகுது அப்படின்னு ரவீஷ்குமார் சொல்றாரு. நம்பர் 1, மோடி உண்மைகளே குழந்தைங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. குழந்தைங்க தான் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுவாங்க, அவங்களோட பர்சனல் ஃபெயிலியர்ஸை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க மீது பழி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷனை தான் நாட்டுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகளை பத்தி மோடி மனசுல இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, சைக்கலாஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
தன்னுடைய மனசுல என்ன விஷயங்கள் ஓடுது, தன்னுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, தன்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கோ அதை அடுத்தவர்கள் மீது பொருத்தி பார்ப்பது. கிட்டத்தட்ட அப்படிதான் தன்னுடைய சொந்த குணாதிசயங்களை இன்னைக்கு ராகுல் மீது பொருத்த முயற்சி செய்கிறார் மோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. இன்ஃபேக்ட் பாலக் புத்தி அப்படின்னு சொல்லி ராகுல இன்சல்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையும் இன்னைக்கு மோடி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாலக் புத்தி அப்படிங்கிறது ஒரு இன்சல்ட் கிடையாது. ஜென் புத்திஸ்ட் பிலாசபில ஷோஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிகினர்ஸ் மைண்ட். குழந்தைகளுடைய மனசு எப்படின்னா ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க, ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க, ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்து அவங்க சொல்றதை கேட்டுப்பாங்க, உள்வாங்கிப்பாங்க, நல்ல விஷயங்களை எடுத்துப்பாங்க. அப்படியே ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தா கூட அடுத்தவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்கிக்கிட்டு அந்த ஒப்பீனியனை மாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பறந்து விரிந்த ஒரு பார்வை இளைஞர்களுக்கு இருக்கும். அதைத்தான் வந்து பிகினர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ராகுல் காந்தி இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பிகினர்ஸ் மைண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஓப்பன் மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லுது சோஷியல் பிலாசபி. கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பிகினர்ஸ் மைண்ட் தான் அவருக்கு இருக்கு. ஆனா இந்த சங்கி கூட்டத்துக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மெச்சூரிட்டி இல்ல. பாவம் அவங்க தலைவருக்கே இல்ல, அவங்க சொல்லி குத்தம் இல்ல. டேப்ராம்ப்டர் இல்லாம ஒரு வரி கூட சொந்தமா சுயமா சிந்திச்சு பேச முடியாத பிரதமர் மோடிய ஒரு பெரிய ஒரேட்டர், பாருங்க எவ்வளவு விஸ்டம் அவருக்கு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் பாராட்டுவாங்க. ஆனா எந்தவித டெலிபிராம்ப்டரும் இல்லாம, எந்தவித ஸ்கிரிப்டும் இல்லாம தாம் மனசுல பட்டதை நேர்மையா வெளிப்படையா சிம்பிள் லாங்குவேஜ்ல பேசக்கூடிய ராகுல பாருங்க மெச்சூரிட்டியே இல்லாம பேசுறாரு அப்படின்னு இழிவுபடுத்துவாங்க. ஆனா உண்மையிலேயே ராகுல் தான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறாரு. ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனை, ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்டை என்னைக்குமே அவர் பேசி நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா மோடி ஒரு டெலிபிராம்ப்டர் ஒரு செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவரால் அடுத்த வேர்டை பேச முடியாது. அதே மாதிரி பாரத் ஜோடோ யாத்ரா யோசிச்சு பாருங்க, 20 வருஷமா பார்லிமெண்டேரியனா இருந்தவர் ராகுல் காந்தி. அப்படி இருந்தும் காங்கிரஸ் கடுமையான தோல்விக்கு மேல தோல்விக்கு மேல தோல்வியை சந்திக்குது. எதிர்கட்சிகள் என்ன நினைக்குது அப்படிங்கறத இந்த கோதி மீடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்துல டிசைட் பண்றாரு, நம்ம எவ்வளவு பேசினாலும் இந்த மீடியா நமக்கு எதிராக தான் வேலை செய்யுது, நம்மள சிரமப்படுத்துது, நம்மளை இன்சல்ட் படுத்துது, நம்ம அசிங்கப்படுத்துது. அப்ப மக்களை ரீச் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாம இறங்கி நேரா போய் அவங்களை மீட் பண்ணலாம் உண்டு அப்படின்னு இறங்கி 2 யாத்திரைகள் சவுத்ல இருந்து நார்த்துக்கு, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு நடக்கிறார். நேரடியா போய் மக்களை சந்திக்கிறார், பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களோட ஸ்பெண்ட் பண்றாரு, கட்டி தழுவுறாரு, எந்த வித சலனமும் இல்லாம அவங்கள கட்டி தழுவுறாரு, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அவங்களோட குறைகளை கேட்கிறாரு, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை வாங்குறாரு. இதெல்லாம் உள்வாங்கிதான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அவங்க தயார் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மக்களுடைய ஒப்பீனியன்ஸோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவா இருந்தது. அது மோடிக்கு எவ்வளவு பெரிய சிம்பசுப்பரமா இந்த எலெக்ஷன்ல இருந்தது, அதை சிறுமைப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு போய் சொல்ல இறங்கினாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இந்தியா கூட்டணிக்கு ஒரு கன்சிடரபிள் வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாரத் ஜோடோ யாத்திரா. அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் இருந்தது தானே. நான் ஒரு 20 வருஷமா பார்லிமெண்டேரியனா இருந்துட்டேன், நான் கவுண்டி ஃபேமிலியை சேர்ந்தவன், நான் எதுக்கு தெருவுல இறங்கி நடக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி நினைச்சிருந்தாருன்னா இந்த வெற்றி அவருக்கு கிடைச்சிருக்குமா? ஆனா ஓப்பன் மைண்டோட மக்களை போய் சந்திக்கணும்னு நினைச்சாரு கூட. இன்னைக்கு கூட பாருங்க, அசாமுக்கு போயிருக்கிறாரு, அத்ராஸ்க்கு போறாரு, மணிப்பூருக்கு போறாரு. அவர் இன்ஃபேக்ட் போன இடத்துல இன்னைக்கு வந்து குண்டு வெடிப்பு ஏதோ நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இன்னைக்கு மக்களோட மக்களா நான் நிப்பேன், அதுதான் என் வேலை, அதுக்குதான் என்ன தேர்வு பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து நிக்கிறார். இது குழந்தை தருமா? ராகுல ஒரு ஃபெயிலியர்னு பிராண்ட் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்துக்கும் ஒரு தவறான மெசேஜை கொடுத்துட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. ஏஜ் ஷுட் ஸ்பீக், ஏஜ் ஷுட் டீச் விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வயசு ஆக ஆக நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மத்தவங்களுக்கு போய் சேரும் பொழுது மத்தவங்களுடைய அறிவை தூண்டும் வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய எந்த வார்த்தையிலும் அப்படி அறிவை தூண்டும் விதமாக எதுவும் இருக்கிறதாவே தெரியல. வயசு மட்டும்தான் ஏறிக்கிட்டு போகுது தவிர அவர் வகிக்கக்கூடிய அந்த பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவிக்கான மாண்பை இன்னும் அவர் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது அவருடைய ஸ்பீச்ல ரொம்ப ஓப்பனா தெரியுது. ஆக ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் இழிவுபடுத்தலாம் நினைச்சுக்கிட்டு மோடி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும்
மோடியுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களை பத்தி ஒரு தவறான கீழ்த்தரமான ஒப்பீனியன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவருடைய ஸ்பீச்ல இருந்து தெரியுது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சைல்ட் லைக் சைல்டிஷ்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா சைல்ட் லைக் அப்படின்னா குழந்தை போன்று, சைல்டிஷ்னா குழந்தைத்தனம். சைல்ட் லைக்கா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அட்ரிபியூட். குழந்தை போன்ற மனசு என்னைக்குமே வேணும். சைல்டிஷ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆட்டிடியூட். அது பெரும்பாலும் அடுத்தவங்களை இழிவுபடுத்த யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. குழந்தை போன்ற மனசு இருக்கக்கூடிய ராகுலை இன்னைக்கு குழந்தைத்தனமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையும் அவமானப்படுத்துகிறார் மோடி. இப்ப சொல்லுங்க, பாலக் புத்தி யாருக்கு? ராகுல் காந்திக்கா இல்ல நரேந்திர மோடி அப்படிங்கிற கேள்வியோட தன்னுடைய காணொலியை முடிக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே குழந்தைத்தனமா நடந்து கொள்வது யார்? உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.